நம்ம எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டோடைய நாம மகிமைப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த காலையில் ஆசீர்வதிப்படியாக நம்ம எல்லாரும் ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலாம். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஆண்டவர் சமூகத்தில் நாம் பாடலாம். எந்த தேவனால்
நாட்களிலும் கர்த்தர் நம்மளை அவர் உயர்த்தி வைக்கிற தேவன், ஒரு நாளும் நம்மளை கைவிடாதபடி கர்த்தர் நடத்துகிற தேவன். எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பாடல், 2வது பாடலாக, மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம்முடைய பாதையெல்லாம் அவர் செவ்வையாக்குகிற ஒரு தேவன் என்று சொல்லி, இந்த கடைசி நாட்களிலும் ஆண்டோடைய கிருபையினால கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்திருக்கிற அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக, நம்முடைய பாதைகள் என்னெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி கலங்கி இருக்கிற வேளையில கர்த்தர் நம்முடைய கூட இருக்கிறார் என்று சொல்வதற்காக ஆண்டோட நாம மகிமைப்படுகிற இந்த பாடலை பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர், நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர், நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஆமென். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாவே முன்னே சம்மாகுவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாவே முன்னே சம்மாகுவார். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர், நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர், நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார்,
கண்களை மூடி அன்புள்ள ஆண்டவரை நோக்கி அப்பா உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறப்பா. பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த காலை வேளைக்காக உண்மை துதிக்கிற ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தை தேவன் எங்களுக்கு தந்து ஆண்டவரே இந்த முதலாம் வார ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறீங்கப்பா. கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் எங்களை கண்ணின் இமை போல பாதுகாத்து ஆண்டவராகிய தேவன் எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி ஆண்டவரை எங்களை ரட்சித்து பாதுகாத்து வழிநடத்தின மேலான தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே மை துதிக்கிறப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே இரவில் தூங்குவதும் அதிகாலையில் எழும்புவதும் உடைய கிருபைன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்யா. நன்றியோடு கூட மை துதிக்கிறோம் அப்பா. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன தேவன் வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னபடியாக கர்த்தாவே மை துதிக்கிறோம். இந்த 7 மாதங்களிலும் கர்த்தருடைய கிருபையினாலே ஆண்டவரே எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துல இந்த 8வது மாதத்துல ஆண்டவரே நாங்கள் சபையாராய் வந்திருக்கிறோப்பா. தகப்பன் அவர்கள் ஒருமனப்படுகிற இடங்கள்ல பெரிய காரியங்களை செய்து முடிக்கிற தேவன். இந்த நாட்களிலும் தேவன் எங்களுக்கு ஈவாய் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறப்பா. அமேனே சப்பா மீ துதிக்கிற ஆண்டவரே. நீங்க துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் அப்பா. மீ நன்றியோடு கூட மீ துதிக்கிற ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்திற்கு எல்லாம் செவி கொடுக்கிற தகப்பனே மீ நன்றியோடு கூட மீ துதிக்கிறோம் 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 அப்பா. அவருடைய கிருபையினால தகப்பனாகி ஆண்டவர் எங்களை ஆண்டவரே நீர் கொண்டு வந்து நிறுத்தினீங்கப்பா. உமக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஆதி மந்தமானவரே மை துதிக்கிறோம். அல்பா ஒமேகாவே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த எல்லா இரக்கங்களுக்காக மை துதிக்கிறோம் அப்பா. அவருடைய பிரசன்னத்திற்காக மை துதிக்கிறையா. ஆமென் ஆண்டவரே. உமக்கு நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டு அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களுடைய காரியத்தை எல்லாம் ஜெயமாய் முடித்து தந்த தகப்பனே உமக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. குதிரை யுத்த நாடு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி அப்பா மை துதிக்கிற 7 மாதங்களும் ஆண்டவரே ஜெய கிறிஸ்துவாய் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில வந்தீங்கப்பா. உமக்கு நன்றி அப்பா நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. பலவீனப்பட்ட நேரங்கள் எல்லாம் எங்களை பலப்படுத்தினவரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றியோடு கூட மை துதிக்கிறப்பா. மகிமையின் ராஜாவே மை துதிக்கிறோம். சிங்காசனத்தில் விற்றிருக்கிறவரே மை நன்றியோடு கூட மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த காலங்களில் அப்பா உமக்கு நன்றி அப்பா. நீரே போதும். இந்த புதிய மாதத்துல நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. போல என்னை உயர பறக்க செய் உயரங்களில் என்னை அறக்க செய். கழுகை போல என்னை சுமந்து செல்வீர் உயரங்களில் என்னை பறக்க செய்வீர். நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. நீரே போதும் நன்றியோடு கூட துதிக்கிறப்பா நன்றி செலுத்துகிறப்பா. பரிசுத்த ஆவியானவரே மை துதிக்கிற ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தை சப்பாவுடைய கரங்களை வைக்கிறோப்பா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. அப்பா நீ நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. மீயா இருக்கிற எல்லா வேலைகளிலும் தேவனுடைய ஆவியானவர் தாமே அசைவாடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்யா ஆண்டவரே. சங்கீதத்தின் வேளையில மன்னா பகுதியில கர்த்தர் தாமே எங்களோடு கூட நீ இடைபடுவீராகப்பா. நீ
நீங்க வார்த்தையை அனுப்பி சுகத்தை கொடுக்கிற தேவன். இந்த நாட்களில் கத்தர் அப்படிப்பட்ட வார்த்தையினால அப்போ அநேகருக்கு சுகத்தை கத்தர் கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோயா. இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தருடைய பலன் இந்த காலை வேளையில தாங்கி ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா வைரஸ் கிருமிகளெல்லாம் கத்தர் அழித்து போடுங்கப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் கண்ணீரோடு வேதனையோடு இந்த வேலையில இருக்கிறத அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. கலங்காதே திகாத நானும் தேவன் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துல ஒவ்வொருவரையும் கத்தர் நிரப்பும்படியாக நல்ல சுகபலனை கத்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த காலத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் இரட்சகரும் என் தேவனும் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் அச்சனின் கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீக்கலாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. துர்த்தர பிரவாகம் என்னை பயப்படுத்துகிறது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபாயம் விட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்ததியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்கள் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிச்சு. அவர் வாயிலிருந்து பச்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. ஆதலால் தளல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதாளத்தின் கீழ் காரில் இருந்தது. கேராபின்கள் சுற்றி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளால் கொண்டு பறந்தார். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கருப்புணர்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ்ந்து குடாரமாக்கினார். அவருடைய சந்நிதியின் பிரகாரத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விளையிற்று. கண்மலையும் நெருப்பு தழலால் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே சுழலினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை தேனிக்க பண்ணினார். கல்மலையும் நெருப்பு தழலால் விழுந்தது. நம்முடைய அம்புகள் எப்போது அவர்களை சிதறடித்தார். மின்னல்களையும் பிரகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டித்ததினாலும் உம்முடைய நாசியின் சுவாசத்தினாலும் தண்ணீர்களின் மதில்கள் திறவுண்டு புதத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. எண்ணி உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டி அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டித்தினால் உம்முடைய நாசியின் சுவாசத்தினால் தண்ணீர்கள் மதல்கள் திறவுண்டு புதத்தினால் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டி என்னை பிடித்து ஜலபிரதத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்து என் பலத்தை சத்துருக்களுக்கு என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தாவே, எனக்கு ஆதரவாக இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாக இருக்கிறபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் எனக்கு நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரிகட்டினார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளிவிடவில்லை. அவர் முன்பாக நான் மௌனமாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமனாகவும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆகஸ்ட் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களை பார்ப்பதிலே இந்த சந்தோஷம்.
கர்த்தர் வாழாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் 7 மாதங்கள் நம்மை கடந்து போக பண்ணியிருக்கிறார். ஒரு குறைவில்லாமல் நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இவ்வளோ நேரமாக நம்ம பாடி தேவனை துதித்து ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்ததுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த மாதத்தில் உங்களை கர்த்தர் எல்லாவித நன்மையால் முடிசூட்டுவார், பாதுகாப்பார், ரட்சிப்பார், தேவைகள்லாம் கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் நம்முடைய கண்மலையாக இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், திகிலுக்கு தூரமாவாய், பயமில்லாது இருப்பாய், அது உன்னை அணுகாது என்று சொல்லி ஏசையா இதான தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 54வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு தலைகளால் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த ஆராதனை முழுவதுமாக எங்களோட இடைப்பட்ட தேவன், இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை ஆசீர்வதிங்க, எங்களோடு பேசுங்க, எங்களை நிரப்புங்க. இந்த வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும். இந்த வார்த்தை எங்களை ஊன்ற கட்டும்படியாக செபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். மாம்ச வார்த்தைகள்லாம் எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அருமையான தேவனுடைய சேனலுமே நம்ம கடந்த நாட்களில் லூக்கா சுவிசேஷத்தை தியானித்து கொண்டு இருக்கிறோம். 4வது அதிகாரத்தில் நம்ம 4வது அதிகாரம் முழுவதுமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 4வது அதிகாரத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஆமேன் 3வது அதிகாரம் முடிவில் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி ஆமேன் அங்கே வந்தபொழுது ஆவியானோட வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாளவும் உபவாசம் என்று அவர் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி சோதனைக்காரன் அவர்கள் சோதனை காலத்தில் அவர் வனாந்திரத்தில் தங்கியிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது முடித்துக்கொண்டு ஆண்டுடைய ஊழியத்துக்காக இறங்கி வருகிறார். கர்த்தருடைய ஆவியானவரை பலமாய் கொண்டு வந்து கலிலியா மற்றும் நாசிரேத் ஊர்களில் வந்து அவர் ஊழியம் ஜெபாலயங்களில் போதகம் பண்ணினார் என்று சொல்லி பார்த்தோம். அதன் பின்பதாக நாசிரேத் ஊரில் தான் வளர்ந்த ஊரில் அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அவர்கள் செங்குத்தான மலை மேலவனை கொண்டு போய் அவரை கீழே தள்ளும்படியாக மனிதர்கள் அங்கே உள்ள ஆமேன் ஜெபாலயத்தில் உள்ளவர்கள் யூதர்கள் அவரை ஆமேன் அப்படியாக தள்ளிவிடும்படியாக கொண்டு போனார்கள். அவர் கடந்து வந்தார் என்று சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம இந்த தியானிக்க போகுது 4வது அதிகாரம் 31வது வசனத்தில் இருந்து. பின்பு அவர் கலிலியாவில் உள்ள கப்பர்நகூம் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஓய்வு நாளில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் என்று சொல்லி பார்ப்போம். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாக இருந்தது. அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கலிலியா ஊரில் அவன் அங்கே கப்பர்நகூம் பட்டணத்துக்கு வந்து அங்குடைய ஜெபாலயத்தில் போதகம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே உள்ள சூழலை பார்க்கிறோம். அந்த ஜெபாலயத்தில் அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். எங்கே இருந்தான்? ஜெபாலயத்தில் இருந்தான், வேற எங்கேயும் இல்லை. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே அவன் உட்கார்ந்துருக்கான், அசுத்த ஆவி பிடித்திருந்த மனுஷன். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து அவனை பார்த்து அவனை வந்து வருவதை பார்த்த பிறகு அங்கே அசுத்தாவி பிடித்திருந்த மனுஷன் அவனுக்கு, இயேசுவே நீ பரிசுத்தர், உமக்கும் எனக்கும் என்ன காலத்துக்கு முன்னே என்னை வேதனைப்படுத்த வந்தீரா என்று சொல்லி இயேசுவை அவன் அப்படியாக சொல்லுகிறத பார்க்குறோம். உடனே அவர் என்ன பண்ணார்? பேசாமல் இவனை விட்டு போ என்று சொல்லி அதட்டினார். அங்கே அதட்டின பொழுது பிசாசு பிடித்திருந்த மனுஷனுக்கு ஒரு சேதம் இல்லாதபடிக்கு அவனை கீழே தள்ளி விட்டுட்டு இந்த பிசாசு என்ன பண்ணி போய்விட்டது. அப்போ ஜெபாலயத்தில் எல்லாருமே விசுவாசிகள், எல்லாருமே அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுலேயும் ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு இருந்தது என்று சொல்லி பார்க்கணும். நம்ம ஜெபாலயத்தில் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு உள்ள உபதேசத்தை உபதேசித்து கொண்டிருக்கிறார். அங்கே அந்த பிசாசு பிடித்த இந்த மனுஷன் அங்கே இருந்தாங்க. அவரை பார்த்தோன்னே பிசாசு அடைக்கழித்து ஓடி போய்விட்டது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஜெபாலயத்தில் யாரெல்லாம் இருக்கார்கள் என்று சொல்லி தியானிக்க போகிறோம்.
ஜெப ஆலயம் என்றோடனே எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் தன்னை அறியாமல் ஒரு ஆவி அவனை பிடித்திருந்ததை பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, நாசிரத்து ஊரில் அவன் ஜெபாலயத்தில் இருக்கும்போது அங்கே உள்ளவங்களாம் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஜெபாலயத்தில் உள்ள எல்லாரும் இவங்க கேட்ட பொழுது கோபம் உண்டு. இயேசு மேலே கோபப்பட்டார்கள். ஜெபாலயத்தில் இருக்கிறவங்கெல்லாம் 10 மாதம் தங்கம் நம்ம நினைச்சிடக்கூடாது. ஜெபாலயத்தில் ஆண்டுடைய போதகத்தை கேட்டு நம்மளை பலப்படுத்தும்படியாக தான் ஆண்டவர் சபைகளை ஆமென் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாத்தியம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த கலிலியாவில் உள்ள கப்பர்நகூம் பட்டணத்தில் உள்ள ஜெபாலயத்தில் பிசாசு பிடித்த இந்த மனுஷன் இருந்தான். பேசாமல் இவனை விட்டு போ என்று சொல்லி ஆண்டவர் அதட்டின உடனே அங்கே அவன் அந்த பிசாசா போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள், இப்படி வார்த்தைக்கு பிசாசெல்லாம் கீழ்ப்படுகிறது என்று சொல்லி அதிகாரமுடையவராய் போதகம் பண்ணினார் என்று சொல்லி பார்த்தோம். அதே கொஞ்சம் முன்னாடி நம்ம கடந்த நாட்டில் தியானம் பண்ணோம். நாசிரத்து ஊரில் பிசாசு பிடித்தவங்க யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வசனத்தை சொல்லி இன்னைக்கு இந்த வாக்கியம் நிறைவேறிட்டு என்று சொன்ன பிறகு இவர் யார் இந்த வசனத்தை நிறைவேற்றின்னு சொல்வதற்கு இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா என்று சொன்னார்கள். இறுதியில் அவர் ஓமை சொல்லுகிறார், நாகமான இல்லாமல் வேறு யாரும் சுகமாக்கப்படவில்லை, சாரிபாத்து போன போய் தான் எலியாவுக்கு போஷித்தார் என்று சொல்லி பார்ப்போம். அது சொன்ன உடனே அவர்களுக்கு கோபம் உண்டாயிற்று. ஜெபாலயத்தில் உள்ள எல்லாரும் இவை கேட்ட பொழுது கோபம் உண்டவராகி ஆண்டவர் நீடிய சாந்தம் உள்ளவர். ஆனால் மனுஷனை பாருங்க, ஜெபாலயத்தில் உட்கார்ந்து கொண்டே கோபப்படுகிறவனாக காணப்படுகிறார். அவர் என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர் என்று அவங்க அங்கீகரிக்கல. நாசிரத்து ஊரில் அவன் கோபம் உண்டவர்களாக இருந்தார்கள். முதல்ல ஜெபாலயத்தில் என்ன பார்த்தோம்னா பிசாசு பிடித்த மனுஷனை பற்றி பார்த்தோம். ஜெபாலயத்தில் இருக்கும்போதே அவன் தேவ சமூகத்தில் வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே சில பேருக்கு அசுத்தாவிக்கிறத உணர முடியாமல் இருப்பாங்க. பாருங்க, இந்த அசுத்தாவி அவனை விட்டு அலக்கழித்து போய்விட்டேன். முன்பு நம்ம வாசிக்கிறோம், இந்த ஜெபாலயத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆவது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி போடப்பட்டிருக்கு. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு எதற்கு போனால் ஓய்வு நாள் தோறும் போய் ஜனங்களுக்கு போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை அவர் ஜனங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தார். இந்த ஜெபாலயத்தில் யாருக்கான லூக்கா சுவிசேஷம் 13ஆவது அதிகாரத்தில் 10-11 அந்த வசனங்கள் சொல்லுது. அந்த ஜெபாலயத்தில் இயேசு போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த ஜெபாலயத்தில் 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவளால் என்ன பிரச்சனைனா நிமிந்தே பார்க்க முடியாத பிரச்சனை. எத்தனை வருஷம் அந்த அம்மா வந்து கொண்டு இருக்குது என்று சொல்லி பார்க்கும்போது 18 வருஷம். நம்ம சில நேரம் மார்த்தட்டிக்கணும்னா ரசிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகிட்டு, சபைக்கு போய் இத்தனை வருஷம் ஆகிட்டு, 30 வருஷம் 40 வருஷம் ஆகிட்டு முடியும். இந்த அம்மா 18 வருஷமாக அந்த அம்மா சாட்சிக்கு வருது, ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருக்குது. ஆனால் அவங்கள ஒரு ஆவி பலவீனப்படுத்தி கொண்டே இருந்தது என்று சொல்லி பார்க்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 1 வருஷம் கிடையாது, 2 வருஷம் கிடையாது, 3 வருஷம் கிடையாது, 18 வருஷமா ஜெபாலயத்தில் அவங்க இருக்காங்க. எப்படி இருக்காங்க? பலவீனத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த வேலையிலையும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பலவீனத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு தான் கர்த்தர் சுகமாக்க போகிறார். பலவீனப்படுத்தும் ஆவியை கூட அந்த ஸ்திரீ எல்லாம் கொஞ்சம் கூட நிமிர்ந்து பார்க்க முடியாது. எவ்வளவும் நிமிரக்கூடாத குனியா இருந்தாலும் அவளை வர சொல்லி ஆண்டவர் சுகப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் எங்கே நடக்குது என்றால் ஜெபாலயத்தில் நடக்குது. ஜெபாலயத்தில் உள்ளவங்க தான் இயேசுவை என்ன பண்ணாங்க, கீழே தள்ளுமலையை கொண்டு போனார்கள். ஜெபாலயத்தில் தான் ஒரு அசுத்தாவியும் பிடிச்சி இந்த மனுஷன் இருந்தான். அல்லேலூயா. ஜெபாலயத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கிறீர்கள், நான் கர்த்தர் எத்தனை ஆண்டு பலவீனமாக இருந்தாலும் கர்த்தரால் மாற்ற முடியும். அசுத்தாவி படிச்சு இந்த மனுஷனை பார்த்தாங்க ஆண்டவராக இயேசு சொல்றார், பேசாமல் இவனை விட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே அது அதட்டின உடனே போய்விட்டது என்று சொல்லி பார்க்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
அன்பு ஆண்டுடைய ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, ஜெப ஆலயத்தை நம்ம ஜெபிக்கும்படியாக தான் கடந்து போக வேண்டும். ஆண்டு சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டு சமூகத்துக்கு போகும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். சோத்ரம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கும்போது, முதல்ல ஜெப ஆலயத்தில் கோபப்பட்டவர்கள் இருந்தார்கள். உண்மைதானே? 2வது அதே ஜெப ஆலயத்தில் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே நடந்த சம்பவம் 18 வருஷமாய் பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி. இதெல்லாம் ஜெப ஆலயத்துக்குள்ள நடக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் சுகப்படுத்துகிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கோபப்பட்டார்கள் பாருங்க, அவங்கள அந்த ஜெப ஆலயத்தை விட்டு கர்த்தர் கடந்து வந்துட்டார். அசுத்தாவி பிடிச்சிருந்த மனுஷனை சுகப்படுத்தினார். 18 வருஷமா பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்திரீயானவள், கூனியானவள் ஆண்டுடைய ஆலயத்தை எங்க பொழுது கூட அவளுக்கு சுகம் உண்டாயிற்று. ஆனால் இந்த நாசிரத்தில் உள்ள அவர் வளர்ந்த ஊரில் உள்ள ஜெபாலயத்தில் எல்லாருமே கோபப்படுகிறவங்களா இருந்தாங்க. பிசாசு சோதிக்கும் போது பெரிய உயர்ந்த மலையில் கொண்டு போய் அவனை கீழே குதியும் தூதர்கள் அவனை கைகளை ஏந்தி கொண்டு போகணும்னு சொன்னோன்னே பிசாசு தலையோட நம்ம முயற்சி பண்ணலை. மனுஷன் கொண்டு போய் நாசிரத்தில் உள்ள ஜெபாலயத்தில் உள்ள மனுஷனுங்க வந்த கோபமுள்ள யூதர்கள் கொண்டு போய் ஆண்டவரை தள்ளி விடும்படியாக அங்கே கொண்டு போகிறார்கள். எங்கே உள்ளவங்க? வெளியில் உள்ளவங்கெல்லாம் இல்லை, ஜெபாலயத்தில் உள்ளவங்க. யோவான் சுவிசேஷத்தை நம்ம வாசிக்கும் போது 14வது அதிகாரம் 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, தேவாலயத்திலே வாசிக்கும் போது ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் ராசிக்காரர் உட்கார்ந்திருக்கிற இடத்தையும் கண்டு என்று சொல்லி பார்ப்போம். பிரியமான தேவனுக்குள்ளேயே ஜெப ஆலயத்தில் அசுத்தாவி பிடித்திருந்த மனுஷன் இருந்தான், பலவீனப்படுத்தக்கூடிய ஆவியை பிடித்திருந்த ஒரு கூனி இருந்தான். இந்த பார்க்கும் பொழுது அதே ஜெப ஆலயத்தில் வியாபாரிகள் இருக்கிறாங்க. ஆடு மாடுகள்லாம் என்ன பண்ணாங்க? விற்கிறதுக்கு இடம் எங்க? கர்த்தருடைய ஆலயம். ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியம் வந்துட்டு, பக்தி வைராக்கியம் வந்து கயிற்றினால் ஒரு சவுக்கியை உண்டு பண்ணி அங்குள்ள எல்லா வியாபாரியும் ஆடு மாடுகளையும் கவிழ்த்து போட்டு சவுக்கினால் அவர்களை அவன் என்ன பண்ணார்? தேவாலயத்துக்கு பொறுமை துரத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். காசு பழங்கள்லாம் கொட்டிட்டார். எங்கே நடந்தது? ஜெப ஆலயத்தில். எல்லாரும் என்ன இப்படி பண்ணுதாருன்னு சொல்லி அவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள். நான் சொன்னார், என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு எனப்படும், நீங்களும் கல்லர் புகையை ஆக்கினீர்களே என்று சொல்லி அந்த சொல்லுறது பார்க்கணும். அந்த ஜெப ஆலயத்தில் அவனுடைய நோக்கம் ஜெபம் பண்ணி பாவத்தை அறிக்கை செய்து ஆணுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவர்களுக்கு கொஞ்சம் கூட அவர்கள் வாழ்க்கையில் அது வரல. அதுக்கு மாறாக என்ன செய்தார்கள் என்றால், புறாக்கள் மாடுகள் ஆடுகளை விற்று அங்கே பழி செலுத்தும் வழியாக இதெல்லாம் கொண்டு போய் விற்று அவர்கள் வியாபார ஸ்தலமாய் மாற்றி விட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வீடு ஜெப வீடு எப்படி இருக்குது? ஒருவேளை நம்ம ஆலயத்துக்குள்ளே உட்காந்துட்டே பலவீனப்பட்டு இருக்கலாம், இல்லை அசுத்தாவி பிடித்த மனுஷனை போல அங்கே உட்காந்து கொண்டு இருக்கலாம். இந்த வியாபாரம் செய்வதற்காகவே சில பேர் சபைக்கு போவாங்க, வேறு ஏதோ நோக்கத்துக்காகவே அவங்க சபைக்கு வருவாங்க. இன்றைக்கி அப்போ சொல்லுவாங்க, இந்த வாரம் சர்ச்சைக்கு வருவாங்கல்ல, அப்போ அவங்கள பார்த்து பேசி முடிச்சிடலாம். சர்ச்சைக்கு வருவாங்கன்னா அவங்கள பார்த்து பேசி முடிச்சிடலாம். இப்படி இல்லை பிரியமானவர்களே, உங்களுடைய காரியத்துக்காக அல்ல தேவனுடைய ஆலயம். தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி ஒரு சபையை சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறார். என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு எனப்படும். என்னுடைய ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து நான் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, முதல்ல அந்த ஆலயத்தில் ஜெப ஆலயத்தில் அசுத்தாவி பிடிச்சிருந்த மனுஷன் இருந்தான். 2வது கோபப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க. 3வது பலவீனப்படுத்தக்கூடிய ஆவியை கொண்டு வந்த அந்த அம்மா இருக்குது. 4வது பார்க்கிறோம், வியாபாரிகள் இருக்கிறாங்க.
ஆண்டவரை சுத்திகரிக்கிறார். எல்லா காசு பலகையும் கொட்டி போடுகிறார். புறாக்கள் எல்லாம் ஆடுகள் எல்லாம் துரத்தி விடுகிறார். சௌக்கியம் உண்டு பண்ணா. நம்முடைய வீடு ஜெப வீடு எப்படி இருக்குது யோசித்து பார்க்கிறோமா? ஜெபம் பண்ணுதோமா? இல்லை வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? இல்லை சும்மா பூட்டி போட்டுக்கிறோமா நம்முடைய ஜெப வீடை? பாருங்க, அந்த ஜெப வீட்டில் தான் வியாபாரிகள் நிறைய பணத்தை சம்பாத்தியம் பண்ணினார்கள். நிறைய பணத்தை. ஆண்டவர் என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல இவ்விதமாய் நம்ம பார்க்கும்போது வாசிப்போம். ஜெப வேலையாகி 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனாங்க. ஜெபிக்கும்படியாய் போனார்கள் என்று சொல்றாங்க. நம்முடைய ஆலயம் ஜெபிக்கிற ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் உள்ள எல்லாரும் வந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்பார். இந்த ஆலயத்தில் ஏறெடுக்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் அவருடைய கண்கள் கவனித்த வண்ணமாக இருக்கு. பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப வீடு இன்னைக்கு எப்படி இருக்குது என்று சொல்லி யோசித்து பார்ப்போமா? அவர் நம்மை அதுக்காகத்தான் எல்லா ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ணும்படியாக நம்மளை ஜெப ஆலயத்தில் நாட்டு வச்சிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் ஜெப ஆலயத்தில் தான் வந்து எல்லாருக்கும் போதகம் பண்ணினார். ஓய்வு நாட்கள் தோறும் போய் என்ன பண்ணாரு? பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லி பார்க்கணும். இன்னைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் மேலே தேவ பிரச்சனை இறங்கி வரப்படும். ஆண்டவர் உங்களுக்கு ஜெபாவியை ஊற்ற போகிறார். உங்கள் மேலே தேவனுடைய கரம் இறங்கி வரப்போகுது. உங்கள் மேலே தேவனாகிய கர்த்தர் உங்கள் இறக்கம் வைக்கிறவராய் காணப்படுகிறார். ஒருவேளை நீங்கள் ஜெபாலயத்தில் எல்லாருமே பரிசுத்தவான்கள், ஒருவேளை எல்லாருமே நல்லவங்க, இல்லை ஒருவேளை ஆலயத்துக்கு போனால் என்னுடைய பலவீனம் மாறதான் செய்யும். ஆனால் நம்ம அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். 18 வருஷமாக இப்போ கூனியாந்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து வந்த பிரசவம் அன்னைக்கு தான் ஆண்டவர்களை கூப்பிட்டு இவளும் ஆபிரகாமுக்கு குமார்த்தியா இருக்காரே என்று சொல்லி அந்த பலவீனப்படுத்தக்கூடிய ஆவியில இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. ஜெபாலயத்தில் உள்ள லிஸ்ட்டை பாருங்களேன். கோபப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். அசுத்தாவி பண்ணுற மனுஷன் உட்கார்ந்துருக்கிறான். பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு பெண்மணி கூனியா இருந்து வானத்தையே பார்க்க முடியாது, நிமிர்ந்து எல்லளவும் பார்க்க கூடாதபடி இருக்கிறான் 18 வருஷமா. தேவச்சனமே, உங்களுடைய பலவீனம் நீங்க மாறுது. இந்த வார்த்தையை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய பலவீனம் மாறுது. ஒருவேளை சரீர பிரகாரமான பலவீனம் வியாதிகள் இருந்தாலும் அது கர்த்தர் இப்ப மாற்றி போகிறார். ஒருவேளை இருதயத்திலே உங்களுக்கு பலவீனம், இருதயம் உள்ள ஒரு கவலையோடு இருக்குது, சோர்வுற்ற நிலைமையில இருக்குது, கர்த்தர் இங்கே மாற்ற போகிறார். 18 வருஷமா உள்ளவளே கர்த்தர் அந்த ஓய்வு நாளில் விடுதலை ஆக்கிறது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்கள் மேல தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கு. நீங்க ஜெபாலயத்துக்கு எதற்கு போக வேண்டும் என்றால் ஜெபிக்கும்படியாக கடந்து போகாதீங்க. ஆமாம், ஜெபம் ஆளுடைய வசனம் போதிக்கிற இடத்துல தான் எல்லாமே இப்போ நம்ம பார்த்தோம். வியாபாரிகளை பார்க்கிறோம், அவங்களுடைய நோக்கத்தை பாருங்க. கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறணும் இல்லை. புறாக்களையும் ஆடு மாடுகளையும் இவைகளை விற்று காசு சம்பாத்தியம் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை பூமிக்குரிய வாழ்க்கைக்காக அவர்கள் இம்மைக்காக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதான் அவருடைய பக்தி வைராக்கியம் பட்சித்தது என்று சொல்லி ஆண்டவர் சௌக்கியம் உண்டு பண்ணினார். இன்னைக்கு நம்ம என்ன நோக்கத்துக்காக வருகிறோம்? ஜெப வேலையாகி 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு யோவானும் ஜெபிக்கும்படியாக தேவாலயத்துக்கு வந்தார்கள். நம்ம வாழ்க்கையில ஜெபிக்கிறதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதோடு மாத்திரமல்ல, இந்த இயேசு கிறிஸ்துவ அந்த ஜனங்கள் பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் ஆலயத்தில் உள்ள பிசாசை அதட்டணுன்னு, பிசாசு என்னப்போது அது அவருடைய அதட்டல் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டு போனதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வசனங்கள்லாம் அதிகாரம் உள்ளதாய் கடந்து வருது.
அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அதிகாரமுடையதாக கடந்து வருகிறது. இயேசு என்ன பண்ணார்னா அதிகாரம் உள்ளவராய் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அதிகாரம் என்பது உரிமையை குறிக்குது. அவர் அந்த அதிகாரத்தோடு செயல்பட்டார். ஏனென்றால் ஜனங்கள் பாவத்தில் விழுந்து போனாங்க, சத்ருக்கு இடத்தை கொடுத்தார்கள். ஆகவே அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களை மீட்கும்படியாக வந்தது. வல்லமை உள்ளதாக காணப்பட்டது. அதிகாரத்தோடு ஆச்சரியமான பிரசங்களை கர்த்தர் பண்ணினார். அதனால ஜனங்கள்லாம் இவர் யாரோ என்று ஆச்சரியப்பட்டார்கள். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கதைச்ச உங்களை படைச்சவர் அவர் தான், உங்களை உண்டாக்குனவர் அவர் தான். அவர் தான் அதிகாரத்தோடு என்ன பண்ணாரு? வார்த்தைகளை பிரசவம் பண்ண ஆரம்பித்தார். அவர் தான் அதிகாரத்தோடு என்ன பண்ணாரு? பிசாசை அதட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். அதன் பின்பதாக தேவாலயத்தை விட்டு அவர் பேதுருடைய மாமிக்கு விட்டு கடந்து போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே போகும்போது அவர் கடும் ஜுரத்தோடு அங்கே இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கிறோம். பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி அங்கே ஜுரமாய் கடந்தால் அவளுக்காக அவர் வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளுக்கு குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். ஏன்னா உடனே அது என்ன பண்ண அவளை விட்டு நீங்கிட்டு உடனே என்ன பண்ணான்னா அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாங்க. அவ்வளோ நேரம் காய்ச்சலப்படுத்துகிற அம்மா ஆண்டவர் சுகப்படுத்தின உடனே அவள் பணிவிடை செய்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் என்ன பண்ணாங்க? பணிவிடை செய்தாள். பின்பதாக சூரியன் அஸ்தமனமான போது ஏகப்பட்ட வியாதிக்காரர்கள் எல்லாருமே அவரை தேடி வந்தபோது சுகமாக்குறாரு. இந்த இயேசு அதிகாரம் உள்ளவர். இந்த இயேசு நன்மை செய்யக்கூடியவர். அவருடைய வார்த்தைக்கு காற்றும் கடலும் ஆமன் அது அடங்கும். பிசாசுகள் ஆமன் ஓடுது. ஏனென்றால் அவர் ஒருவருக்கே தான் அதிகாரம் உண்டு. ஆதியாகமத்தில் பார்க்கிறோம் 1ஆம் அதிகாரத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லணும். வெளிச்சம் உண்டாயிற்று. பகலையால சூரியனையும் இரவால சந்திரனை வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். மனுஷனை அவருடைய சாயலாவே சிருஷ்டித்தார். அவருடைய அதிகாரத்துக்கு எல்லாம் கீழ்பட்டு இருக்குது என்று சொல்லி பாரு. அவர் அதிகாரம் உடையவர். சகல சிருஷ்டிகள் மேலேயும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. அவர் என்ன சொல்றாரோ அதை நடக்கும். மரியாதை அவரை பார்த்து சொன்ன பொழுது கானா ஊர்ல திராட்சை ரசம் குறைப்பட்ட போது ஸ்திரிய உனக்கும் எனக்கும் என்ன வேலை வரலன்னு சொன்ன பிறகு அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார். அவர் தான் இந்த பூமிக்குடைய சொந்தக்காரர், வானத்துக்குரிய சொந்தக்காரர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் தான் சொந்தக்காரர். உங்களை அவர் தான் சிருஷ்டித்திருக்கிறார். ஆண்டவர் மத்தேயுவில் நம்ம வாசிக்கிறோம், பரலோகத்துக்கு ஏறி போகும் என்பதாக வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகிய நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்னார். சீசர்களை 12 சீசர்களை ஆண்டு தேர்ந்தெடுத்து தம்மோடு அப்போ இருக்கும்படியாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். பிசாசுகளை துரத்தவும் வியாதிசர்கள் மேல் கையை வைத்து அவர்கள் சுகமாகும்படியாக அவர் மேலுள்ள அதிகாரத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டு தருகிறார். அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். அந்த அதிகாரத்தில் நம்ம ஊழியங்களை செய்யும் பொழுது ஆண்டோடைய வெற்றி நமக்கு கடந்து வரும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருடைய மாமி வீட்டில் அவர் நுழைந்த பிறகு வேற ஒண்ணுமே சொல்லலை. இந்த ஜுரம் அவளை விட்டு நீங்கும்படி கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கணும். உடனே ஜுரம் என்ன பண்ணுது? அவளை விட்டு நீங்கி. அது மாத்திரமல்ல, பிசாசுகளை அதட்டினார். அந்த அதிகாரத்தை இன்னைக்கு நம்மள வைத்திருக்கிறார், சீசர்கள் மேல வைத்திருக்கிறார். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல விதமாய் முடிக்கப்பட்டுள்ளது பாருங்க. ஸ்தோத்திரம். பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ன சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டு போனது.
அது மாத்திரமல்ல, அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் இருந்தபடி அவர் அவைகளை பேச விட்டாமல் அதட்டினான் என்று சொல்லி பார்க்கணும். அவர் ஆவியானுடைய பலத்தினால் ஊழியங்களை நிறைவேற்றினார். இன்னைக்கு ஆண்டவர் அதிகாரமுடையவராய் உங்கள் மத்தியில் நிற்கிறார். உங்களுடைய வியாதி அவருடைய வார்த்தைக்கு அது சுகம், அது உங்களை விட்டு ஓடி போயிடும். உங்களுடைய தரித்திரம் ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னான்னா போதும், உங்கள் தரித்திரம் மாறும். 100க்கு அதிபதி சொல்லுகிறார், நீர் எங்கள் வீட்டுக்கு வரைக்கும் நான் பாத்திரமான அல்ல, என் வேலைக்காரன் சுகவீனமாய் கிடக்கிறான். வேலைக்காரன் சுகவீனமாய் கிடக்கிறான். அப்போ ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் என்ன பண்ணுவான், கொலைப்பான் என்று சொல்லி ஏசப்பாட்ட சொல்லும்போது அவர் சொல்ல, இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. அவருடைய வார்த்தையில வல்லபம் உண்டு, அவருடைய வார்த்தையில கிருபை உண்டு. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லு, என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான். அவன் நன்றாய் அறிந்து வைத்திருந்தான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இயேசு ஒரு வார்த்தை சொன்னா போதும், சகலமும் மாறும். நம்முடைய முயற்சியெல்லாம் பலவீனம், நம்முடைய முயற்சியெல்லாம் அற்ப முயற்சி. நம்ம முயற்சியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கும் கதையமாக இருக்குது. இந்த இயேசு வானத்திலும் முன்னும் சகல அதிகார படைத்தவர். அவர் நம்மளை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என்ன அதிகாரம் கொடுத்தார் தெரியுமா? தம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் தன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். ஜப ஆலயத்தில் எல்லாருமே நல்லவங்க நம்ம பார்க்குறோம். அசுத்தாவி இப்படி இருந்த ஒரு மனுஷன் இருந்தான். நாசிரத்து ஜப ஆலயத்தில் எல்லாருமே கோபப்பட்டவர்களாக இருந்தார்கள். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை வாசிக்கிறோம். 18 வருஷமா பலவீனப்படுத்த ஆவியை கொண்ட மகள் ஜப ஆலயத்தில் தான் இருந்தா. புறாக்களையும் ஆடு மாடுகளையும் வைக்கிற காசுக்காரர்கள் ஜபாலயத்தில் தான் இருந்தாங்க. அன்னைக்கு சவுக்கியம் எடுத்தார், எல்லாவற்றையும் சுத்திகரித்தார். நம்ம எப்போ எதனால ஜபாலத்தில் இருக்கிறோம் என்றால், ஜப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு யோவானும் ஜெபமனும்படியே ஜபாலயத்துக்கு போனார்கள். இன்னைக்கு நம்ம எதற்காக போகிறோம், எதற்காக வருகிறோம்? நம்ம ஜெபம் பண்ணும்படி. ஒருவேளை இந்த ஜபாலயத்தில் தெய்வ பிரசன்னத்தை உணர முடியாதபடி உங்களுடைய சரீரமாகிய தேவா அந்த ஆலயத்தில் சில தடைகளுக்குமே ஆனால் கர்த்தர் சுத்திகரிக்க போகிறார். உங்களுடைய இருதயமானது அவருக்கு ஒப்பு கொடுக்கப்படட்டும். உங்கள் இருதயமானது அவருக்கு ஒப்பு கொடுக்கப்படட்டும். உங்கள் ஆலயத்தை ஆண்டவனை சுத்திகரிக்க போகிறார். ஜெபாலயத்தில் உள்ள பலவீனப்படுத்துகிற ஆவியை இயேசு வந்ததுனால போச்சு. ஜெபாலயத்தில் அசுத்தாவி பிடிச்ச மனுஷனை அவனை விட்டு இப்போ அந்த பிசாசு ஓடி போயிட்டு, ஜெபாலயத்தில் உள்ள நோக்கத்தை மாற்றின காசுக்காரர்களாகிய அந்த வியாபாரிகளை கத்த துரத்தி விட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கத்த அற்புதத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் பவுல் சொல்லுகிறார், நீங்களே அந்த தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனுக்கு கெடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய அதிகாரத்துக்கு பிசாசுகள் இயற்கையெல்லாம் கீழ்ப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் உங்க கீழ்ப்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைகளை கேட்ட எல்லாரும் மேலே தேவக்காரம் இறங்கட்டும். பேதுரு மாமி அப்பா ஜுரம் நீங்கும்படி நீ கட்டளையிட்ட புதவு அந்த ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை வேதனையோடு அப்பா வியாதியோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவர்களை தொடுவேராக. இப்பொழுதே அவர்கள் அப்பா அந்த எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் மேலே தேவ கரம் இறங்கி வரட்டும். அன்பான தேவனுடைய பிரச்சனை இறங்கி வரட்டும். கர்த்தாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் அப்போ வல்லமை உள்ளதாக எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். எல்லா துதிகன மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் அப்பா. அருமறை சேகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தரை மஸ்லாம் சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.